வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடி ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் மோகன் பாபு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா, திருச்சி மெயின் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 2-2.5 கிலோமீட்டரில் ஒரு இடமலைப்பட்டி புதூர் கிராப்பட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு 6 பெட்ரூம் உள்ள வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது இடம் வந்து பார்த்திங்கன்னா 2375 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6200 சதுரடி பில்டப் ஏரியாவில் கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு 2 வீலர் பார்க்கிங். இதெல்லாம் நல்லா சிட் அவுட் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்க்குறது பார்த்திங்கன்னா உள்ளாரே படிக்கட்டு வச்சு 6 பெட்ரூம் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்திங்கன்னா டீக்குட் டோரு, டபுள் டோர் கொடுத்து நம்ம நீட் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸில் வரப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹாலு, டைனிங்கு, படிக்கட்டு எல்லாமே ஒரே இடத்துல நல்லா நீட்டாக மாதிரி பண்ணியிருக்காங்க. கேபினட்ஸ் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து, பெட்ரூம்லேருந்து, ஹால்லேருந்து எல்லாத்துக்குமே கேபினட்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் இது டைனிங் ஏரியா. கிச்சன் பக்கத்துலேயே இருக்குது. கிச்சன் ப்ளஸ் லைட்டாக ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு இதுக்கும் ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம டைனிங் ஏரியா ப்ளஸ் கபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த கபோர்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைவுட்டில் பண்ணியிருக்காங்க. சில பேர் MDF அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணாமல் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைவுட்டில் பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன் வித் சிம்னி எல்லாம் நீட்டாக ப்ரொவைட் பண்ணி. இது ஆக்சுவலாக வந்து வீடு சேல்ஸுக்காக இது பண்ண வீடு கிடையாது. இது ஆக்சுவலாக குடியிருந்திருக்காங்க. இப்போ எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. இது அப்படியே அவங்க வெளியே ஷிஃப்ட் ஆகிறதுனால இதை வீடை கொடுக்குறாங்க. மற்றபடி வேறு கொடுக்குறதுக்கு அவசியமே கிடையாது. இந்த வீடு வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிறதுனால இதை கொடுத்துட்டு போகிறாங்க. வீடு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. காற்று மணல் செங்கலில் கட்டி நல்லா அருமையாக பண்ணி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. நம்ம டைனிங்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா மாடிக்கு போகிற பாதை. இது நல்லா ஸ்பேசியஸான ஸ்டேர் கேஸு. படிக்கட்டு கீழே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோகேஸு. அங்கேயே ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி ஷோகேஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள நுழையிற பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமே நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூமு. ஃபுல் அண்ட் ஃபுல் கேபினட் ஒர்க்கோட கம்ப்ளீட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கேபினட்ஸ் இருக்குது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணல இந்த இதில். எல்லா பெட்ரூமே பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பெட்ரூம் மாத்திரம் அட்டாச் பாத்ரூம் இருக்காது. எல்லாம் ஸ்பேசியஸான வெஸ்டர்னு இந்தியனு எல்லா டாய்லெட்டுக்கும் 2 டாய்லெட் வெஸ்டர்னு, 3 டாய்லெட் இந்தியனு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம எல்லா பெட்ரூம்ஸையும் பார்த்துடலாம். உள்ளே போகிறப்ப மேலே மாடிக்கு போகிறோம். இப்போ நம்ம மாடிக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைனைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் மாடி பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து ஃபுல் ஓப்பன் ஹை ரூஃப் மாதிரி கொடுத்து நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைனைட் தான் எல்லாமே. நல்லா வென்டிலேஷன் நல்லா நீட்டாக அருமையாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயிலிங் பார்த்திங்கன்னா SS ரெயிலிங் கொடுத்து நீட் ஃபினிஷிங் லுக் கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கட்டுக்கு எல்லாமே மேல் நுழைஞ்சால் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க. அதான் பூஜை ஹால் மாதிரி சின்ன ஹாலில் கேபினட்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இது 3 பெட்ரூம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 3 பெட்ரூமு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய சைஸ் பெட்ரூம். எல்லாமே 16க்கு 12 பெட்ரூம் சைஸு. 16 அடிக்கு 12 அடி பெட்ரூம் சைஸு. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சைடு ஒரு கபோர்டு, சின்ன கபோர்டு ஒன்று. இந்த மெட்டீரியல்ஸு நீங்கள் வெளியே வைக்கணும் அவசியமே கிடையாது. எல்லா ஸ்டோரேஜும் நீங்கள் உள்ளாரே பண்ணிக்கலாம் தாராளமாக. இது வந்து உங்களுக்கு வீடாக நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இல்லை அப்படின்னா பிஜி நடத்துகிறாங்க பார்த்திங்களா, பிஜி
இல்லாட்டி நம்ம ஏதாவது கல்யாணத்துக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி விடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த வீடு நல்லா சூட் ஆகும். ரெண்டல் பர்பஸ்க்கு நல்லா அருமையாக விடலாம். ஒரு பில்டிங்கே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கல்யாணத்துக்கு விட்டிங்கன்னா கூட மெயினில் இருக்கிறதுனால சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸு 2.5 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். 3 கிலோமீட்டர்ஸ் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. சென்ட்ரலில் இருக்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கும் பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் சென்ட்ரலில் இருக்கிறது தான் கிராப்பட்டியும் இடம் இப்படி புதுரும். எல்லோரும் பாத்ரூம் இருக்கிறதுனால கல்யாண மண்டபம் இல்லை கல்யாணத்துக்கு வாடகைக்கு விடுறவங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும். ஒரு நாளைக்கே ஒரு 40,000 50,000 வாடகைக்கு விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வீடு தாராளமாக விடலாம் நீங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. நீங்கள் பெட்ஸ் மாத்திரம் வாங்கி போட்டு நீங்கள் தாராளமாக ரெண்ட்டுக்கு விட்டுடலாம். இல்லை பிஜி நடத்துகிறனா இருந்தால் கூட தாராளமாக இதில் நடத்திக்கலாம். இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட், இது இந்தியன் டாய்லெட். இது ஏன்னா இது எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடு வந்து தனியாக நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா 6 வீடு 6 பெட்ரூம் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 3 எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பெட்ரூம், இது ஒரு பெட்ரூமு ஃபுல் கேபினெட்ஸ் இருக்குது, கிராஸ் வென்டிலேஷன். எல்லா பெட்ரூமுக்கு கிராஸ் வென்டிலேஷன் நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது அட்டாச் பாத்ரூமோட. இது நம்ம இடமலைப்பட்டது மெயின் ரோட்லேருந்தே கரெக்டாக ஒரு 300-400 மீட்டர் தான் மெயின் ரோட்லேருந்தே வரும் நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு. இந்த பீச் நைட் ஸ்வீட்ஸு, இந்த சென்ட் மேரி ஸ்கூலு, அப்புறம் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலு, அப்புறம் செல்லம்மாள் ஸ்கூலு, எல்லாமே ஸ்கூல் பக்கத்தில் நிறையா இருக்குது. சாந்தா மேரின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஸ்கூல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. இது செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு. செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமு. நீங்கள் தாராளமாக ஒரு ரூமாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இதை அது சும்மா ஓப்பன் டெரஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, பால்கனி மாதிரி. அது நீங்கள் ரூமாக கூட மேலே செட்டு போட்டு ஒரு ரூமாக கூட பெட்ரூமாக கூட அட்டாச் ரெடி பண்ணிடலாம். அதை கீழே பார்த்த மாதிரி தான் இந்த பெட்ரூமும் சேம் அதே சைஸ் தான். நல்லா அருமையாக இருக்கும். டபுள் சைட் விண்டோ வச்சு கேபினெட்ஸ் ஒர்க் வச்சு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது பாத்ரூமோட. இது வந்து இந்தியன் டாய்லெட்டு. வீடு வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க. வாங்க நம்ம அடுத்த பெட்ரூம் போய் பார்க்கலாம். அடுத்த ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடிக்கு 12 அடி 14 அடி 20 அடிக்கு 14 அடி ரூம் சைஸு. நீங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்தினா கூட மினி ஹால் மாதிரி உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அவங்க கிறிஸ்டின்னால உங்களுக்கு இந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு நல்லா ஒரு அருமையான பெரிய ரூமாக இவங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமாக கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் இடம் இருக்கிறதுனால அங்கே நீங்கள் டாய்லெட்டாக கூட ப்ரொவைட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட தாராளமாக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். பர்த்டே பார்ட்டிலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இது நான் இந்த லொக்கேஷன் வந்து மேலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இது படிக்கட்டு பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ரெயிலிங்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடி போகிறதுக்கு எஸ்எஸ் ரெயிலிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்ல உங்களுக்கு இந்த இது ரூம் பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து நம்ம பெட்ரூமாக கூட தாராளமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹாலுக்கு வந்து ஓப்பன் பண்ணால் கூட சின்னதாக ஒரு ரூம் கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த இதை இப்போ மொட்டை மாடிக்கு போகிறோம். மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா ஃபுல் வாட்டர் டேங்க் முதற்கொண்டு எல்லாமே வந்து சிமெண்ட்லேயே காங்கிரீட்லேயே போட்டு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப நீங்கள் சின்டெக்ஸ் டேங்க் தான் உங்களுக்கு தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த சுற்றிலும் பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே சுற்றிலும் நிறையா இருக்கிறோம். வீடெல்லாம் சுற்றிலும் வீடுங்க தான் எல்லாமே. சொன்ன மாதிரி சாந்தா மேரி, லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலு, இடமலைப்பட்டி புதூர் எஸ்ஐஸ் அப்பார்ட்மெண்ட்டு, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு, மத்திய பேருந்து நிலையம் எல்லாமே உங்களுக்கு இந்த எஸ்ஐஸ் தெரியுவாங்க. எல்லாமே பக்கத்தில் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகணும். சரிங்களா? இதை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகேடி ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ்.